to the second session of learning God's word. தேவனுடைய வசனத்தை படிக்கக்கூடிய இரண்டாம் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். I must say one thing. There are two things that came to my mind since the morning. இந்த காலை துவக்கி இரண்டு விஷயங்கள் என்னுடைய சிந்தனைக்கு வந்தன. I remember those days when I used to come, I think many years back, when you invited me, when I used to come here for regular study. You never had such a beautiful roof, you never had an air conditioning, and during summer it used to be really warm here. நான் பொதுவாக இங்கே இருந்தபொழுது எனக்கு வந்த சிந்தனைகளுள் முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், பல வருடங்களுக்கு முன்பதாகவே நான் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி வரும்போதெல்லாம் இது போன்ற அழகான ஒரு ரூஃபிங் நமக்கு கிடையாது. இப்போ கோடை காலத்திலே ரொம்ப அது அதிகமான வேர்வையுள்ள வேர்க்கக்கூடிய ஒரு சூழலாக அது இருக்கும். But today we sit under a beautiful environment, lovely air conditioning. I was feeling a little chill. I mean, see, that is the extent of change and the blessing that God has blessed all of you with. ஆனால் இன்றைக்கு உள்ளே நுழையும் பொழுது நல்ல குளிர் சாதன வசதியோடு கூட நாம் அமர்ந்திருப்பது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் கூட அங்கே இருக்கும்போது ரொம்ப குளுமையாக உணர்ந்தேன். And a God who has done so many things will do a wonderful thing in giving you a much better place, a larger place that you will. The psalmist says, "Thou hast brought me into a wealthy place." Right? That's what the Lord will do in your assembly life. இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்த ஆண்டவர் நிச்சயமாகவே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறபடி ஒரு விசாலமான சங்கீதத்தில் வாசிக்கிறபடி விசாலமான இடத்தில் என்னை வைத்தீர் என்று நாம் வாசிக்கிறது போல ஆண்டவர் நம்மை விசாலமான இடத்திற்கு கொண்டு செல்வார். உங்களுடைய சபையினுடைய விருப்பத்துக்கு ஏனங்க. The Lord has heard your prayers. The Lord will fulfill everything. Now, that is what we are studying as El Shaddai God. He is such a powerful God. He can fulfill great things. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அவர் உங்களுடைய எல்லா விதமான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். அதைத்தான் நாம் இந்த எல் ஷடாய் என்கிற செய்தி தொகுப்பிலே படித்து கொண்டு வருகிறோம். உங்கள் அனைத்து தேவைகளையும் கர்த்தர் பூர்த்தி செய்வார். The second thing I forgot. I wanted to tell you. நான் சொல்ல எனக்கு சிந்தனையில் வந்த இரண்டாவது விஷயத்தை நான் மறந்துவிட்டேன். I know. There's so many things in my mind. All right, சிந்தனையில் ஏராளமான விஷயங்கள் உள்ளன. The next time, or probably when I remember it during the ministry, I will tell you. All right. செய்தி வேளையிலே நினைவு வந்தால் அதை சொல்லுகிறேன். I don't know how I can forget it. Okay. Now we have studied instances of 4 El Shaddai from the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே எல் ஷடாய் என்கிற வார்த்தையான வந்த 4 பகுதிகளை நாம் கடந்த செய்தியிலே சிந்தித்தோம். And I told you there are totally 7 El Shaddais mentioned in the scripture. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வேதாகமத்திலே 7 முறை எல் ஷடாய் என்கிற பகுதி சொற்றொடர் வந்துள்ளது. In Ezekiel, how many times it is there? எசேக்கியேலிலே எத்தனை முறை வந்துள்ளது? Once. ஒரு முறை. Wonderful. In Genesis, how many times? ஆதியாகமத்தில் எத்தனை முறை வந்துள்ளன? Sunday school children are very smart. And in Exodus? யாத்திராகமத்தில் எத்தனை முறை? Once. ஒரு முறை. Once. Wonderful. I love the response from the assembly, particularly the children, because I'm very fond of children, Sunday school ministry. So God bless you all. Now, how many El Shaddais did we study in the morning? காலையிலே எத்தனை எல் ஷடாய்களை குறித்து நாம் படித்தோம்? 4. Can you quickly? எத்தனை மணி வரைக்குண்ணே? 1:30. All right. So it's going to be okay. Now, quickly let's do a revamp. Okay, let's revise what we studied in the morning. காலையிலே படித்தவற்றை கொஞ்சம் வேகமாக மீண்டுமாக நினைவுக்கு கொண்டு வருவோம். So the first El Shaddai, who said to who? முதல் எல் ஷடாயை யாருக்கு சொன்னது? God said. தேவன் ஆபிரகாமுக்கு. God said to Abraham. Wonderful. So what lesson do we learn from that? அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் என்ன? That is right. Particularly your physical strength, he does not require that. Beyond that, he will be able to do great things. உங்களுடைய சரீரத்தினுடைய சத்துவத்தையோ அல்லது பலத்தையோ அவருக்கு தேவையில்லை. அது இல்லாமலேயே அவரால் செய்ய முடியும். All right. That's wonderful. Now the second El Shaddai, who said to who? இரண்டாவது எல் ஷடாயை யாருக்கு சொன்னது? Isaac told Jacob. ஈசாக்கு யாக்கோபின் இடத்திலே சொல்லுகிறார். So what is the lesson there? அங்கே கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? ஆஸ்திகள் இல்லாவிட்டாலும் whether you have money or you don't have money, without that God is capable of
blessing you with great riches. உங்களுக்கு பணம் செல்வம் இல்லாவிட்டாலும் அவைகள் இல்லாமலேயே உங்களை பொருளாதாரத்திலே ஆசீர்வதிப்பதற்கு தேவனால் முடியும். All right. What's the third El Shaddai? Who said to who? மூன்றாவது எல்ஷடாய் யாரிடத்திலே சொன்னது? God told Jacob. தேவன் யாக்கோபினிடத்திலே சொன்னார். So what was the lesson we learned? கற்றுக்கொண்ட பாடம் என்ன? People. It was about people, is it not? சொந்தங்கள் இல்லாவிட்டாலும் Even if your mother's not there, your governess, that is Deborah, your nanny is not there, without that I am capable to bless you. That is what we learned. தாதியும் இல்லாவிட்டாலும் சொந்தங்கள் இல்லாவிட்டாலும் நான் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவனாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Wonderful. And what's the fourth El Shaddai we learned? நான்காவது எல்ஷடாய் எங்கே போய் யாரிடத்திலே சொன்னது? Who said to who? Jacob said to யாக்கோபு how many children? எத்தனை பிள்ளைகளிடத்திலே சொன்னார்? 10 children. 10 குமாரரிடத்தில் சொன்னார். How many children Jacob had? யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தனர்? 12. What happened to the 2? 12லே மீதம் 2க்கு என்ன ஆயிற்று? Why 10? One was killed. ஒருத்தர் கொல்லப்பட்டு விட்டார். The second one? அடுத்த நபர் The prince of Egypt kept him back. எகிப்தின் அதிபதி அவரை வைத்துக் கொண்டார். All right. So to the 10 children, Jacob says, whether my God is bigger than Egypt, bigger than the leader of Egypt. மீதமுள்ள அந்த 10 குமாரரை பார்த்து தான் யாக்கோபு சொல்லுகிறார், என் தேவன் அந்த எகிப்தின் அதிபதியை காட்டிலும் பெரியவர். Wonderful recollection. Okay, then the second point which I wanted to tell you. நான் சிந்தனையிலே நினைவில் வைத்த இரண்டாவது விஷயம் என்னவென்றால், normally for the second ministry only 75% of the people will be available. பொதுவாக இரண்டாவது செய்திக்கு 75% மக்கள் தான் மீதம் இருப்பர். But today I don't find any chair that is vacant. ஆனால் இன்றைக்கு ஒரு காலியான நாற்காலியையும் நான் பார்க்க முடிகிறது. I don't know what the elders did in the last few years, what the elders did to keep everyone under the same roof till the end. எல்லாரையும் இறுதி வரைக்கும் உட்கார வைப்பதற்கு மூப்பர்கள் என்ன செய்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. Wonderful, good. And I'm very, very happy that all of you remain back. நீங்கள் எல்லாரும் இங்கே கடைசி வரைக்கும் இருப்பதை நினைத்து நான் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். A few more lessons which I was thinking of when I sat here about the fourth El Shaddai. நான்காவது எல்ஷடாயை குறித்து மேற்கொண்டு நான் சிந்தித்துக் கொண்டிருந்த சில பாடங்கள் யாவெனில், normally what happens is we sometimes think that before us there are other people, we are standing in the queue, so after all of them only I will get. பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய சிந்தனை என்று சொன்னால், நமக்கு முன்பாக எத்தனையோ பேர் வரிசையிலே முன்னாடி போய் கொண்டிருக்கிறார்கள், ஆகவே அவர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டியதெல்லாம் கிடைத்துவிட்ட பின்னர் தான் நமக்கு வரும் என்று நாம் பொதுவாக நினைத்துக் கொள்வோம். Sometimes we also think, I must find favor with the manager, with the director, only then I will get a promotion. அல்லது யாரோ ஒரு சில தலைமை நபர்கள் அல்லது என்னுடைய மேலாண்மையில் இருக்கக்கூடிய நபரோ அல்லது அவரிடத்திலேயோ இவரிடத்திலேயோ எனக்கு ஒரு தயை கிடைத்தால் தான் எனக்கு கிடைக்க வேண்டியவைகள் கிடைக்கும் என்கிற எண்ணமும் நமக்கு உண்டு. Or sometimes we go to a government office. No, we want some things done. Particularly, let us take the instance of you going to build your church. You'll require lot of formalities, lot of paperwork. So you'll go to a government office to get those approvals. You'll be standing there, you don't know who to meet, you'll have to go through some process, and that process is going to take a long time. அல்லது நீங்கள் ஒரு உதாரணத்திற்காக அரசியல் அலுவலகத்தில் ஏதோ ஒரு வேலை ஆக வேண்டும் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் சபை கட்ட போகிறீர்கள். சபை கட்டுவதற்கு என்று சொன்னால் ஏராளமான விஷயங்கள் அங்கே செய்யப்பட வேண்டியது இருக்கும். அதற்கு பலருடைய கையெழுத்துக்கள் தேவைப்படும். நீங்கள் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள், யாரை சந்திப்பது என்று தெரியாது. அப்படிப்பட்ட சிந்தை நேரங்களிலெல்லாம் யாருடைய தயையாகிலும் நமக்கு கிடைக்குமா என்று நாம் எதிர்பார்ப்போம். In those situations, brothers and sisters, remember what Jacob told his sons. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எல்லாம் அருமையான சகோதர சகோதரிகளே, யாக்கோபு தன்னுடைய குமாரரிடத்திலே சொன்ன விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். He says, the Almighty God, I am not bothered how big a country that is. I am not bothered who's held my son. I am sending the 10 of you in the name of the Almighty God. El Shaddai, he is able to deliver, do everything that is needed to be done. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி தன்னுடைய 10 குமாரரை ஆசீர்வதித்து அவர் அனுப்பும்போது அவர் சொல்லுகிற விஷயம் என்னவென்று சொன்னால்,
அந்த தேசம் எகிப்து தேசம் எத்தனை பெரிதாக இருக்கிறது என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை, அந்த அதிபதி எவ்வளவு பெரியவர் என்பதை குறித்தெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னோடு இருக்கக்கூடிய இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை நடத்த வல்லவர் என்கிற ரீதியிலே அவர் சொல்லுகிறார். So whatever be the situation you are under, whether it's your personal or professional or assembly, when you go and stand before others where you want their favor, don't worry about that. Remember the El Shaddai God. He will be able to get you what you need. உங்களுடைய சூழல் எதுவாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட விதத்தில் ஆனாலும் குடும்பத்தில் ஆனாலும் ஒரு சபையானாலும், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையினூடாக கடந்து போனாலும், ஒருவேளை பெரிய பெரிய நபர்களிடத்தில் நீங்கள் தயை கிடைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் என்று நினைத்தாலும் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள், சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் உங்களை நடத்துவார். Let's look at the fifth El Shaddai. ஐந்தாவது எல் ஷடாயை குறித்து நாம் சிந்திக்கலாம். Genesis chapter 48. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் verses 3 and 4. அதனுடைய 3-4 வசனங்கள். ஆதியாகமம் 48:3-4 வசனங்கள். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பலஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோட சொன்னார். You see, this chapter Jacob is preparing himself to bless Joseph. இந்த அதிகாரத்திலே யோசேப்பை ஆசீர்வதிப்பதற்காக யாக்கோபு தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். Now here in verse 3 you read Jacob talking to Joseph. இங்கே 3வது வசனத்திலே யாக்கோபு யோசேப்பினிடத்திலே பேசுகிறார். And he's saying God Almighty appeared unto me. He is recounting his experience to his son Joseph. அவர் தன்னுடைய அனுபவங்களை, கடந்த கால அனுபவங்களை யோசேப்பினிடத்திலே பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். All right, we all know that Jacob had 12 children. நாம் அனைவரும் அறிந்திருக்கிறபடி யாக்கோபுக்கு 12 குமாரர் இருந்தார். Now in the 12 children, what is the number of Joseph? இந்த 12 குமாரர்களுள் யோசேப்பு எத்தனாவது குமாரன்? 10 or 11? 10வது குமாரனா 11வது குமாரனா? 11. 11ஆம் குமாரன். He was the 11th children. Now, if you read that particular chapter, it's an interesting chapter. You see, Jacob is blessing Joseph because Joseph comes there with his 2 sons to receive a blessing from Jacob. நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்தால் பல ஆச்சரியமான காரியங்களை கண்டுபிடிக்க முடியும். யோசேப்பு தகப்பனாரிடத்திலே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தன்னுடைய 2 குமாரரோடு வருகிறார். Now, if Jacob has to bless Joseph, according to the Jewish system, the blessing of the firstborn is always a double-fold blessing. ஒருவேளை யூத முறைமையின்படியாக யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்க வேண்டுமா என்று சொன்னால், அவர் எப்பொழுதுமே அந்த மூத்த சேஷ்ட புத்திரனுடைய ஆசீர்வாதம் இரட்டிப்பாக இருக்கும். So Joseph is coming there to receive a blessing from Jacob. இங்கே யோசேப்பு யாக்கோபினிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறும்படியாக வருகிறார். Now if Jacob has to bless Joseph, how many sons are there before Joseph? இப்பொழுது யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் யோசேப்புக்கு முன்பாக ஏற்கனவே எத்தனை குமாரர் யாக்கோபுக்கு இருக்கிறார்கள்? 10 of them. 10 பேர் இருக்கிறார்கள். Now the Jewish system is you have blessed the first child with a twin portion of the blessing. If the first child is not there, you bless the second. If the first and second are not there, you bless the third. It has to cross all the 10 and come to 11th, which is Joseph. That is the Jewish custom. யூத முறைமையின்படியாக இவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக இவர் மூத்த மகனை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் இல்லாவிட்டால் அடுத்து இருக்கக்கூடிய 2வது மகனிடத்திலே போக வேண்டும். அவர் இல்லாவிட்டால் அடுத்து 3வது மகனுக்கு போக வேண்டும். இப்படியாக 11வது மகனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் 10 பேரை தாண்டி தான் வர வேண்டும். All right, so Jacob knows what is the mind of Joseph when he comes and stands there for his blessing. இப்பொழுது ஆசீர்வாதத்திற்காக குமாரரோடு யோசேப்பு அங்கே யாக்கோபு முன்பாக நிற்கும் பொழுது அவருடைய மனநிலையை இந்த யாக்கோபு அறிகிறார். And so he's telling his son, why are you afraid? What is troubling you? Why are you afraid when you come and stand here? ஆகவே மகனை பார்த்து அவர் சொல்லுகிறார், மகனே நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ எதற்காக கலங்குகிறாய்? Why are you thinking that there are 10 brothers before me? There are 10 people before me. All have to be passed and then only I will get the blessing. எனக்கு முன்பாக 10 சகோதரர்கள் இருக்கிறார்களே, அவர்களை எல்லாம் கடந்துதானே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று ஏன் யோசிக்கின்றாய்? Sometimes we as believers think along these same lines. We may not be such a big family like 10 children, but when we are to be blessed, there will be many other
situations, people. There are many steps before we can be blessed அதே போல directly. நம்முடைய வாழ்க்கையிலேயும் சந்தர்ப்பங்களிலே சில நேரங்களிலே இது போல நாம் சிந்திக்கக்கூடும். ஒருவேளை யாக்கோபினுடைய குடும்பத்தை போல நம்முடைய குடும்பம் பெரிய குடும்பமாக இல்லாவிட்டாலும் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் சில குறிப்பிட்ட நபர்களையோ சூழ்நிலைகளையோ தாண்டி கடந்து வர வேண்டிய சூழலில் நாம் இருக்கலாம். If you're working in an office, you're working in a school, you're working in a private company, there may be people before you who are due for promotion. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கூடத்திலோ அல்லது உங்களுடைய அலுவலகங்களிலோ அல்லது உங்களுடைய தனியார் நிறுவனங்களிலோ பணிபுரியும் பொழுது உங்களுடைய பதவி உயர்வுக்கு முன்பதாக பல பேர் உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கலாம். You have worked hard, you have produced good results, you want a promotion, so you're desiring it. But something disappoints you because before you there's a queue. There are people there. They have to be promoted. Only then I can get my promotion. உங்களுக்காக நீங்கள் கடினமாக உழைத்திருக்கிறீர்கள், நன்றாக ரிசல்ட்ஸை காண்பித்திருக்கிறீர்கள். ஆனாலும் உங்களுக்கு முன்பதாக பல பேர் அங்கே வரிசையிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைத்த பின்னர் தானே எனக்கு கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். When you are faced with such a situation, brothers and sisters, I have 40 years of professional experience. I have gone through the same situation. So as a comfort to you, I'm telling you, remember what Jacob tells his son Joseph here. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இது போன்ற சூழ்நிலையிலூடாக கடந்து போகும்போது இதை நினைவில் கொள்ளுங்கள். எனக்கு 40 வருட பணிக்கால அனுபவங்கள் உண்டு. நான் இதுபோல சூழ்நிலையினூடாக கடந்து போயிருக்கிறேன். நீங்களும் இதுபோல சூழ்நிலையிலே கடந்து போகும் பொழுது யாக்கோபு யோசேப்பினிடத்திலே சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள். You see, in that whole chapter, when you have time, when you read it, go read it, you will find that Jacob bypasses all the 10 children, goes directly to Joseph and blesses him. நீங்கள் அந்த 48வது அதிகாரத்தை முழுமையாக வாசித்தால் ஒரு விஷயம் நன்றாக புரியும். யாக்கோபு 10 குமாரரை கடந்து 11வது குமாரனாய் இருக்கக்கூடிய இந்த யோசேப்பை நேரடியாக ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் காண முடியும். And he does it in the name of El Shaddai, the Almighty God. அப்படி ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாத செயலை இந்த எல்ஷடா என்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற நாமத்தினாலே அவர் அதை செய்கிறார். What is the lesson for you and me in that? இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? Oh, if God wants to bless you when you are due for a promotion, when you're due for recognition, he need not follow a process. He need not follow the queue to bless you. Out of the queue he can pick you out and bring you to the front. இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? நமக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ அல்லது நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமோ நமக்கு கிடைக்க வேண்டிய சூழலில் இருக்கும் பொழுது தேவன் ஏதோ ஒரு வழிமுறைகளை பின்பற்றி தான் அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி கடந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்கு அவர் வல்லவராக எல்ஷடாயாக இருக்கிறார். One of the morning prayers, as soon as I came a little late, but as soon as I came, one of the morning prayers, one brother, I don't know who that is, prayed that we are not the tail, we are always the head. நான் காலையிலே தாமதமாக தான் வந்தேன். ஆனால் நான் வந்து கொண்டிருந்த போது ஜெபித்த ஒரு நபர் இப்படியாக ஜெபித்தார், எங்களை வாளாக்காமல் தலையாக்கி இருக்கிறீர் என்று சொன்னார். Brothers and sisters, remember, as God's children, God has never made us to be tails. God has always made us to be the head. We are to be the head always wherever we are. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் தேவன் வாளாக்கவில்லை, மாறாக தலையாக்கி இருக்கிறார். ஆகவே எங்கெல்லாம் நாம் இருந்தாலும் நம்மை ஆண்டவர் உயர்த்தியே வைத்திருக்கிறார். Children, God wants every one of you to come first in your class, not anything less than first. So you do your work. What is your work? Study. பிள்ளைகளே, If you're in the games, do well. God will definitely make you come first. That is God's promise in the Bible. பிள்ளைகளே, தேவன் உங்களை குறித்து சொல்லுகிற விஷயம் என்று சொல்லவென்றால் நீங்கள் உங்களுடைய வகுப்பிலே முதல் மாணவராக இருக்க வேண்டும். அதை காட்டிலும் எந்த விதத்திலையும் குறைந்த இடத்திலே நீங்கள் இருக்கக்கூடாது. அது விளையாட்டாக இருந்தாலும் அதிலேயும் விளையாட்டு போட்டிகளிலேயும் நீங்கள் முதல் மாணவராகத்தான் இருக்க வேண்டும். Sometimes we think it is practically not possible. சில நேரங்களிலே நடைமுறையில் இவைகள் எல்லாம் சாத்தியமற்றவை என்று நாம் நினைக்கிறோம். We think legally that is not possible. சில நேரங்களிலே சட்ட ரீதியாக இது சாத்தியமற்றது என்று தான் நாம் நினைப்போம். Firstborn blessing is not transferable, but in this case, if you read the chapter, the last verse is very interesting. A double portion is what Joseph gets for his children, Ephraim and Manasseh. யூத முறைமையின் படி முதல் சேஷ்டபுத்திர பாக அந்த ஆசீர்வாதம் என்பது எந்த விதத்திலே மாற்றப்படத்தக்க ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் இந்த இடத்திலே அதற்கு மாறாக இங்கே யோசேப்பினுடைய பிள்ளைகள் 2 பேரும் அந்த முதல் ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் காண முடியும். Jacob takes the blessing of the firstborn, passes it on to
the 11th son Joseph. தேவன் அந்த யாக்கோபு சேஷ்டபுத்திரமாக அந்த முதல் மகனினுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து நேரடியாக 11வது மகனிடத்தில் அதை கடத்தி ஆசீர்வதிக்கிறதை காண Remember, முடியும். brothers and sisters, if anything has to be legally changed, our Lord Jehovah or the El Shaddai can change it for you. அருமையான சகோதர சகோதரிகளை, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். சட்ட ரீதியாக ஏதோ ஒரு மாற்றம் நமக்காக மாற்றப்பட வேண்டியது இருக்குமே, ஆனால் நம்முடைய யெகோவாகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அதை கூட நமக்கு செய்ய வல்லவராக To இருக்கிறார். change the customs and traditions, God can change everything and then bless Joseph. That is what happened in the chapter. நான் இங்கே ஒரு விஷயத்தை, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக வழிமுறைகளையும் நடைமுறைகளையும் வழக்கங்களையும் கூட தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் யாக்கோபினுடைய விஷயத்திலே நாம் Quite பார்க்கிறோம். often we get afraid, oh, there is a system, there is a process, there is a procedure. How will it happen? We get discouraged, and that is all satanic. பல நேரங்களிலே நாம் பயப்படுவோம். ஐயோ, ஒரு பெரிய வழிமுறை இருக்கிறதே, இப்படிப்பட்ட நிலைமையில் தானே போயாக வேண்டும், எப்படி இதெல்லாம் தாண்டி எனக்கு கிடைக்கும் என்று நான் நினைப்போம். ஆனால் அது சாத்தானினுடைய அந்த பயமுறுத்துதல். You are God's blood-bought children, His beloved children. So when you ask, how will He not give? தேவனுடைய இரத்தத்தினாலே நீங்கள் சம்பாதிக்கப்பட்டவர், தேவனுடைய பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் கேட்டால் அவர் எப்படி கொடுப்பாமல் இருப்பார்? So the lesson that we learned there in the fifth blessing known as the El Shaddai, now nothing can stop God from blessing you. No process, no procedure, no queue, no hierarchy, nothing like that. God can bless. ஆகவே இந்த 4வது எல்ஷடாயிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்பினால் எதுவுமே அவரை தடுக்க முடியாது. எந்த வழிமுறையோ, எந்த நிபந்தனையோ, எந்த வழக்கமோ அவரை தடுக்க முடியாது. All right, let's go on to the 6th El Shaddai. 6வது எல்ஷடாய்க்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். Now, how many have we finished? எத்தனை முடித்திருக்கிறோம்? 5. 5. All the 5, where are they? 5 எங்கே இருக்கக்கூடாது? All are in Genesis. Good boy. Now, the next one is in which book? அடுத்த வசனம் எங்கே இருக்கிறது? யாத்திராகமம். Wonderful. If I tell him to preach, he will preach instead of me. Good boy. God bless you, son. All right. Now, the 6th one is Exodus chapter 6, verse 3. யாத்திராகமம் 6:3. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. Now the 6th El Shaddai, God is speaking to Moses. இந்த 6வது எல்ஷடாய் என்கிற பிரயோகத்தை தேவன் மோசேயினிடத்திலே பயன்படுத்துகிறார். Now what is he saying? There are a few names in that verse. அந்த வசனத்திலே சில பெயர்கள் உள்ளன. என்ன சொல்கிறார்? Abraham, Isaac and Jacob know about one name. ஆபிரகாமுக்கோ ஈசாக்குக்கோ யாக்கோபுக்கோ ஒரு பெயர் தெரியும். What is that name? அது என்ன பெயர்? They know about சர்வ வல்லமையுள்ள Almighty or El Shaddai. They know about El Shaddai. அவர்களுக்கு எல்ஷடாவை குறித்து தெரியும். But to Moses, God is revealing another name that. ஆனால் மோசேக்கு தேவன் இன்னொரு பெயரையும் வெளிப்படுத்துகிறார். What is that name? அது என்ன பெயர்? What is written there? அது என்ன பெயர்? Jehovah. யெகோவா. He says, but my name Jehovah was I not known to them. So Abraham, Isaac and Jacob knew only El Shaddai. They never knew the name of Jehovah. யாக்கோபானாலும் ஈசாக்கானாலும் ஆபிரகாம் ஆனாலும் அவர்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற ரீதியிலே தான் ஆண்டவரை அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு யெகோவா என்கிற பெயரிலே அவர்கள் அவரை அறியவில்லை. You know the meaning of Jehovah is யெகோவா என்று சொன்னால் என்ன? Is source. So source in other words is மூல காரணம். அவர்தான் மூல காரணம். Yeah, மூல காரணம், which means what I explained in the morning, similar to that. He is the source. So Jehovah is the source. நான் காலையிலே உங்களுக்கு விவரித்து காண்பித்தது போல ஆதாரமாக மூலமாக அவர் இருக்கிறார். Now, to put it a little more differently and with authority, he is the source of all sources. You see? அவர் இன்னும் கொஞ்சம் கூட சரியாக சொல்வதாக இருந்தார், அவர் எல்லா ஆதாரத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறார். That's the right word. I actually looked up the dictionary, picked up those words here. You see, he is the source of all sources. அவர் எல்லா ஆதாரங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறார். It's possible that Moses must have asked God, you tell me what your name is. மோசே ஒருவேளை ஆண்டவரை பார்த்து இப்படி கேட்டிருப்பார், உம்முடைய பெயர் தான் என்ன? He must have said, I've known you. Everyone is calling you as El Shaddai, as God Almighty.
நான் உம்மை அறிந்திருக்கிறேன், எல்லாரும் உம்மை எல்ஷடாயாக சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று உம்மை And you சொல்லுகிறார்கள். have explained to them that you are more than their physical strength. நீர் அவர்களுக்கு அவர்களுடைய சரீர சக்தியை காட்டிலும் பெரியவர் என்று You have வெளிப்படுத்தியிருக்கிறீர். explained to them that you are more than the money power. அவர்களுக்கு பண பலத்தை காட்டிலும் நீர் பெரியவராக உம்மை விளங்க You have பண்ணியிருக்கிறீர். explained to them that you are more than the people that are instrumental in their life. அவருடைய வாழ்க்கையிலே கருவிகளாக செயல்படுகிற மக்களை காட்டிலும் நீர் பெரியவர் என்று உம்மை விளங்க பண்ணியிருக்கிறீர். You are more than the governmental authority, the people power in any particular area. அரசு அதிகாரம் முக்கிய விஷயங்களிலே காட்டிலும் நீர் பெரியவராக இருக்கிறீர் என்பதை அவர்களுக்கு விளங்க So பண்ணியிருக்கிறீர். Moses was confused and he must have asked God, so what do you mean by all these things? How do you do all these things when you say you are above everything that we know of? How do you do all these things? ஆகவே மோசே இவைகள் எல்லாம் கேட்டு அறிந்து குழப்பத்தினாலே இவைகள் எல்லாவற்றிலையும் நீர் எந்த அளவுக்கு பெரியவராக இருக்கிறீர், எப்படி இது சாத்தியம் என்று அவர் கேள்வி கேட்டிருப்பார். Presumably that is why God is responding to Moses and saying, they know me as El Shaddai, but I'm telling you my other name is Jehovah, meaning I am the source of all sources. ஆகவே தான் தேவன் அவருக்கு சொல்லுகிறார், இவர்கள் எல்லாரும் என்னை சர்வ வல்லமையுள்ள தேவனாக அறிந்திருக்கிறார்கள், ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் மூலக்காரணராக இருக்கிறேன், எல்லா ஆதாரங்களுக்கும் நானே ஆதாரமாக So இருக்கிறேன். brothers and sisters, if our God, the God that we worship, is the source of all our life, what more do we want? அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் தாமே நம்முடைய எல்லா ஜீவனத்துக்குடைய ஆதாரங்களுக்கும் ஆதாரமாக இருப்பாரே, ஆனால் இதை காட்டிலும் நமக்கு வேறு என்ன அவசியம்? You know what is the meaning? It means that he is everything to us. அதனுடைய அர்த்தம் என்ன? அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறார். At home, when you want some things, you go search for it. If it's not there, what do? You next time when you go to the shop, you buy that and come. வீட்டிலே பொருட்கள் இல்லாவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதற்காக தேடுவீர்கள், கடைக்கு செல்வீர்கள், அங்கும் இல்லாவிட்டால் அடுத்த முறை போய் வாங்குவீர்கள். Alright, but whereas in the case of God, everything is available to us as his children. ஆனால் தேவனை பொறுத்த மட்டிலே அவருடைய பிள்ளைகளாக நமக்கு அனைத்துமே அவரிடத்திலே இருக்கிறது. So what we need to do in response is fix our eyes on the Lord Jesus. நம்முடைய பிரதியுத்தரமாக, நம்முடைய பிரதிச்செயலாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கண்களை அவர் மீது பதிக்க வேண்டும். Quite often we look at people, we look at others for help. பல நேரங்களிலே சகாயத்திற்காக நாம் மக்களிடத்திலேயும் மற்ற விஷயங்களிடத்திலும் நம்முடைய கண்களை வைக்கின்றோம். It is human. அது மனித இயல்பு. Because that is society. ஏனென்றால் நாம் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் You இருக்கிறோம். have to depend, one man has to depend on the other man. That is how society is built. மனிதர்கள், தனி மனிதர்கள் ஒருவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் சமுதாயம் கட்டமைப்பு உள்ளது. Remember, we are no ordinary people. We are people belonging to the living God. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாம் சாதாரண மக்கள் அல்ல, நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். You see, when we are dependent on such a God for all our needs, we have that God who will take care of everything. அப்படிப்பட்ட தேவனிடத்திலே நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் நாம் சார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய வல்லவராக Now இருக்கிறார். the question is, when we are faced with situations that threaten us, we're faced with situations that drive us up to the wall, when we are when we are facing the wall, we don't know which side to go, whether to go up, because we cannot go up, we cannot go forward. When we face such situation, that is when we look for help outside. நாம் எப்படியாக பிரச்சனைகளினூடாக போகும்போது அதை நம்மை நெருக்கி வேறு எங்குமே திரும்ப முடியாத அளவுக்கு, எந்த திசைக்கு போக முடியாத அளவுக்கு திசை தெரியாத நிலைமையில நாம் மாட்டிக்கொள்ளும் போதுதான் சகாயத்திற்காக நாம் தேவனை தேடுவோம். So what God is telling Moses here, I am Jehovah, meaning I am the source of all sources. So whatever you need is with me. ஆகவே ஆண்டவர் மோசேக்கு இங்கே சொல்லுகிற விஷயம் என்ன? நான் யெகோவாவாக இருக்கிறேன், அதாவது உன்னுடைய எல்லா ஆதாரங்களுக்கும் நான் ஆதாரமாக இருக்கிறேன். All right, let's look at the last El Shaddai. எல் ஷடாய் என்கிற வார்த்தை பகுதி வரக்கூடிய கடைசி வசனத்தை நாம் பார்க்கலாம். Where is that? அது எந்த பகுதியில் இருக்கிறது? Ezekiel. எசேக்கியேல் புத்தகம். Is the last book in the New Testament, no? Where is Ezekiel? எசேக்கியேல் எங்க இருக்குது? புதிய ஏற்பாட்டில் கடைசி புத்தகம், அப்படிதானே? எங்க இருக்கு? All right, they're small children. சின்ன பிள்ளைங்களுக்கு. All right, so that's a prophetical book. It's in the Old Testament. புத்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. All right.
All right, now here you find something very different from what we have seen so far. இங்கே நாம் இதுவரைக்கும் சிந்தித்த விஷயங்களிலும் கொஞ்சம் மாறுபட்ட நிலைமையில இந்த வார்த்தை பிரயோகம் வருவதை காண முடியும். We'll read those verses, but before I come to that, I want to set the background for this verse. அந்த வசனத்தை நான் வாசிக்க போகிறோம், ஆனால் அதற்கு முன்பதாக அந்த வசனத்தினுடைய பின்னணியை நான் உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். So far we have considered El Shaddai God who's above your physical strength. இதுவரையிலும் நாம் பார்த்த இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய சரீர சக்திக்கும் மேலானவர். If God has given you a responsibility wherever it is you are feeling physically weak, don't worry about that. God will give you the strength to achieve what he has given. தேவன் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருப்பாரே, ஆனால் நீங்கள் எந்த இடத்தில் வைக்கப்பட்டாலும் சரி, உங்களுக்கு பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனங்களையும் தாண்டி அந்த பகுதியை அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தேவன் உங்களை பலப்படுத்த வல்லவர். If you are challenged financially, you don't have the money power, you don't have the money to proceed further to do any ministry, don't worry about that. Leave the money that you have on hand. Beyond that, God as El Shaddai is able to strengthen you, take you forward even without your money. உங்களுக்கு பொருளாதார சவால்கள் இருந்து ஏதோ ஒரு ஊழியத்தை செய்வதற்கு போதிய பொருளாதாரம் இல்லாமல் இருக்குமே, ஆனால் பயப்படாதிருங்கள். உங்களுடைய பணத்தை அப்படியே வைத்து விடுங்கள். உங்களுடைய இல்லாமையிலேயே தேவன் உங்களுக்கு எல்லா விதமான ஊழியங்களையும் செய்வதற்கு உங்களை பலப்படுத்த வல்லவராய் வல்லவராய் இருக்கிறார். To carry on with God's work, wherever, be it secular, be it the ministry, you are dependent on people, and many times people are not the same. They change, their temperament change, their moods change. When it changes, you depend on certain things, depend on those people, everything will fall kaput. Don't worry about that. God is there to help you overcome that and take you forward to achieve what he wants to do through you. உலக வேலையிலானாலும் அல்லது ஆவிக்குரிய முயற்சிகளில் ஆனாலும் அநேக நேரங்களிலே நம்முடைய வேலைகளை செய்வதற்கு மனிதர்களை சார்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் மாறக்கூடியவர்கள், அவருடைய சிந்தனைகள் மாறும். அவர்களுடைய நம்பி நாம் செயல்படும் போது அவர்கள் மாறிப்போனால் நம்முடைய எல்லா விதமான செயல்களும் அப்படியே முடங்கி போகும். அப்படிப்பட்ட நிலைமைகளிலே நீங்கள் அவைகளெல்லாம் யோசிக்க வேண்டாம், அதை அப்படியே விட்டுவிடுங்கள். மனிதர்களை தாண்டி உங்களுக்காக காரியங்களை செய்ய வல்லவர் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள. When the Lord spoke to Moses, he said, what is his name? மோசேயை பார்த்து கர்த்தர் பேசும்போது என்ன சொன்னார்? அவருடைய பெயர் என்ன? யெகோவா. Jehovah means source of all sources. ஆதாரங்களுக்கெல்லாம் ஆதாரம். He says, I have not revealed this name to Abraham, Isaac and Jacob, but to you I am revealing, I am the source of all sources, I am Jehovah. அவர் சொல்லுகிறார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் இந்த பெயரில் அறியப்படவில்லை, ஆனால் உனக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். நான் எல்லா ஆதாரங்களுக்கும் ஆதாரமாக யெகோவாவாக இருக்கிறேன். Now all of you will think all these studies so far is excellent. நாம் சொல்லுவோம், இதுவரைக்கும் நாம் வாசித்த இந்த படிப்பினைகள் எல்லாமே மிக நேர்த்தியாக இருக்கிறது. How am I going to apply this? இதை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே அபியாசிப்பது? How can I experience that God is El Shaddai and God is Jehovah? தேவன் சர்வ வல்லவராக அவர் ஆதாரங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறார் என்பதை நான் எப்படி அனுபவிப்பது? You might have this in the back of your mind. இது உங்களுடைய சிந்தனையிலே இருக்கக்கூடும். If that is the question you have, the answer is in this seventh El Shaddai that we're going to அப்படிப்பட்ட கேள்வி உங்களுடைய மனதில் இருக்குமே, ஆனால் அதற்கு தீர்வாக பதிலாகத்தான் இந்த ஏழாவது எல் ஷடை வார்த்தை பிரயோகம் வருகிற பகுதி இருக்கிறது. Ezekiel chapter 10, எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் verses 3, 4 and 5. அதனுடைய 3, 4, 5 வசனங்கள். எசேக்கியேல் 10, 3 முதல் 5 வரை. அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலதுபுறத்தில் நின்றன. ஒரு மேக முற்பிரகாரத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேல் இருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிராகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. கேருபீன்களுடைய செட்டைகளின் இரைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. All right, okay. Now listen to me here. Now this is the temple of God, and this temple of God is filled with God's glory. இது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த தேவ ஆலயம் தேவ மகிமையினால் நிறைந்திருக்கிறது. Now listen carefully. This is the last point, okay? நன்றாக கவனியுங்கள். The Lord is seated in the mercy seat. தேவன் கிருபாசனத்திலே வீற்றிருக்கிறார். And he is seated between the cherubs. அவர் அந்த கேருபீன்களின் நடுவிலே வீற்றிருக்கிறார். All right. The cherubs with their wings, they cover the mercy seat. That is where the Lord of glory is sitting. கேருபீன்கள் அந்த தங்களுடைய செட்டைகளினாலே கிருபாசனத்தை மூடி நிற்கின்றன. அந்த கிருபாசனத்தில் தானே தேவன் அமர்ந்திருக்கிறார். All right, now with this as the background, இந்த பின்னணியில் there is something interesting we read in the last verse 5. அந்த 5வது வசனத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். What is it that we read regarding the almighty God there? இங்கே சர்வ வல்லமையுள்ள தேவனை குறித்து நாம் என்ன வாசிக்கின்றோம்? What do we read there? The second half of என்ன that verse. அதுல வசனம் என்ன?
சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில், the voice of the Almighty God. சர்வ வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம். What? Okay, how's that in Tamil? சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் Okay. சத்தம். So the El Shaddai God's voice comes from that place. அந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சத்தம் புறப்படுகிறது. That voice, what does it mean? அந்த சத்தம் என்ன It means the voice of God is speaking. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய சத்தம் அங்கே You see, பேசுகிறது. the whole temple is filled with the glory of God. முழு ஆலயமும் தேவ மகிமையினால் And நிறைந்திருக்கிறது. so from between the cherubs, from the mercy seat, the voice of God comes out. கேருபீன்களின் நடுவில் இருக்கக்கூடிய கிருபாசனத்திலிருந்து தேவனுடைய சத்தம் வெளியே வருகிறது. So far the Lord El Shaddai has said so many things. இதுவரைக்குமாக இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஏராளமான விஷயங்களை சொல்லி We இருக்கிறார். have seen 6 instances of what he said in the life of many people. பல மக்களினுடைய வாழ்க்கையிலே அவர் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார் என்பதை குறித்த 6 பகுதிகளை நாம் சிந்தித்து விட்டோம். He's saying that I can bless you beyond every limitation that you have. உன்னுடைய எல்லா விதமான எல்லைகளுக்கும் தாண்டி நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். But beyond all that, the most important or the crowning glory is in this verse. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலையும் தாண்டி மகுடமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. How is the Lord going to do all these things, or how are we going to depend on this God to do all these things despite my limitations? தேவன் என்னுடைய எல்லா விதமான இயலாமைகளின் மத்தியிலையும் தாம் செய்ய நினைத்ததை எப்படி செய்ய போகிறார் என்பதை நாம் இங்கிருந்து தான் The கற்றுக்கொள்ள Lord போகிறோம். directly is talking to us in that verse and saying everything is possible in your life through my word. ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், நான் சொல்லுகின்ற எல்லா விஷயமே உங்களுடைய வாழ்க்கையிலே சாத்தியமாகும். எப்படி? என்னுடைய சத்தத்தின் மூலமாக, என்னுடைய வசனத்தின் மூலமாக. You see, the Bible is the spirit breathed word of God, is it not? வேதாகமம் என்பது பரிசுத்த ஆவியானவராலே ஊதப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை. There may be about 40 authors who have written it over a period of 1500 years. 1500 வருடங்களுக்கு மேலாக 40 எழுத்தாளர்களுக்கு மேலாக எழுதின ஒரு புத்தகமாக இது இருக்கக்கூடும். And there is only one subject from Genesis till Revelation. ஆனால் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை ஒரே விஷயம் மட்டுமே அங்கே That's the சொல்லப்பட்டிருக்கிறது. salvation of mankind, right from the beginning till the end. மனிதனுடைய அந்த ரட்சிப்பு தான் அங்கே சொல்லப்பட்டிருந்தது, துவக்கத்திலிருந்து இறுதி வரை. And all this is breathed by God. இதெல்லாம் தேவனுடைய மூச்சினாலே வந்தது. So for us to know how are all these things, all the 6 El Shaddais, how is it going to happen in my life? ஆகவே இந்த நாம் சிந்தித்த 6 விதமான ஆண்டவருடைய எல் ஷடாய் என்கிற நிலைமையிலான வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடக்க போகிறது? God does not want my physical strength. ஆண்டவருக்கு என்னுடைய சரீர சத்துவம் தேவையில்லை. God does not want my money. ஆண்டவருக்கு என்னுடைய பணம் தேவையில்லை. God does not depend on the people who are supporting me. என்னைக்கு உதவி செய்கின்ற மக்களை தேவன் சாருகிறதில்லை. God does not require anything that I have or depend upon to elevate me from where I am now. நான் இருக்கிற இடத்திலிருந்து என்னை உயர்த்துவதற்கு நான் யாரையெல்லாம் சார்ந்து கொண்டிருக்கிறேனோ அதிலே எதையுமே ஆண்டவர் சாருகிறதில்லை. There is only one thing which the Lord desires. ஆண்டவர் விரும்புகிற காரியமெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். To hear his word. அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். That is what that verse says. Let's read that verse. அதைத்தான் அந்த வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். 10:5 எசேக்கியால் 10:5 கேருபீன்களுடைய செட்டைகளின் இரைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. You got it now? புரிந்து கொண்டீர்களா? So how do we benefit from all these things? ஆகவே இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் எப்படி பயன்பெறுவது? Once we read the word of God and claim the word of God. வேத வசனத்தை வாசித்து அதை நமக்கு உரிமையாக்கிக் கொள்ளும் பொழுது. All right, you understood that? I'm not going to revise all the 7 El Shaddais because I think all of you know it very well. நான் 7 எல் ஷடாய்களை மீண்டுமாக சொல்ல போகிறதிலே நமக்கு நன்றாக தெரியும். But while sitting there, some other thought came to me in the last 5 minutes or 10 minutes. Maybe I can take 10 minutes more, Brother Nyanraj. So I'll try and finish it by 1:30. Maybe 5 minutes. While I was sitting there, something came to my mind which I want to share with you. நான் அங்கே அமர்ந்திருந்த போது எனக்கு வந்த இன்னொரு சிந்தனையை நான் இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். You say, we have seen 7 instances of El Shaddai. எல் ஷடாய் என்கிற வார்த்தை பிரயோகத்தின் 7 பகுதிகளை நாம் வாசித்தோம். The Lord through his Holy Spirit is speaking to me and to everyone. The Lord spoke to me very powerfully, and that is why I'm sharing it with every one of you. பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்னோடு கூட மிக வல்லமையோடு என்னோடு கூட பேசினார். அதைத்தான் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். The Lord is taking me through various situations in my life. என்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான அனுபவங்களினூடாக சூழ்நிலையினூடாக தேவன் என்னை கடத்தி செல்கிறார். This El Shaddai is strengthening me, enabling me to carry on. இந்த எல் ஷடாய் நான் மீண்டுமாக
மூலமாக தொடருவதற்கு எனக்கு தேவையான சத்துவத்தை கொடுத்து கொண்டு Brothers and வருகிறார். sisters, I'm standing here not because of my knowledge or anything, but because of the power of God that He has given me here right now to share the word, to study the word. It's only that, nothing else from my side. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இங்கே நிற்பது என்னுடைய சுய பலத்தினால் அல்ல, தேவன் தம்முடைய கிருபையினாலே எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வல்லமையின் வழியே நான் இங்கே இருந்து கொண்டு அவருடைய வசனத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். So, we have seen 7 instances of El Shaddai. ஆகவே நாம் எல்ஷடாய் என்கிற 7 பகுதிகளை பார்த்து I விட்டோம். have just not given you a theory, I have given you practical aspects. We picked up from different lives of people. How El Shaddai works in their life is what I've நான் shown. ஏதோ சித்தாந்தங்களை உங்களுக்கு சொல்லவில்லை, மாறாக நடைமுறையிலே தேவன் மக்களோடு இடைப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு விவரித்து அதிலிருந்து பாடங்களை Now, கற்றுக் the கொடுத்தேன். last portion, the last El Shaddai is that we need to depend on God's word. இந்த கடைசியாக பார்த்த இந்த எல்ஷடாயினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நாம் தேவனுடைய வசனத்தை சார்ந்து கொள்ள Now, வேண்டும். how does God speak to us? தேவன் நம்மிடத்தில் எப்படி பேசுகிறார்? How does He speak to us? எப்படி பேசுகிறார்? Through the word. வசனத்தின் மூலமாக. Right? Through the word. When we read the word, when we hear messages, through that God speaks to us. So I want to take some time, just the last 5 minutes or 8 minutes, to talk to you about what impressed me very much about how to study the word of God. ஆகவே இந்த கடைசி சில நிமிடங்களிலே எப்படி வேத வசனத்தை வாசிக்க வேண்டும், எப்படி அதை படிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள You see, விரும்புகிறேன். many people, we follow many methods of studying the word of God. நாம் வேத வசனத்தை படிப்பதற்கு பலவிதமான வழிமுறைகளை நாம் பின்பற்றுகிறோம். All right, now, is there a difference between reading and studying? வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் வித்தியாசம் உண்டா? உண்டு. Yeah? There is a difference? Wonderful. There is a difference. There is a difference. Reading is, வாசித்தல் என்றால் you just read it. Blindly you read it. You know, you're just reading. Correct. Your appa amma says read it, then you go sit in one corner and you read, you finished, you say, I finished reading and you come. Correct? கரெக்ட். Very good. Good boy. All right. Now, studying is beyond reading. படித்தல் என்று சொன்னால் வாசித்தலையும் தாண்டின ஒரு விஷயம். All right. I want to quickly share with you something which I practice and which has been very helpful to me. How do we study the word of God? நான் பயிற்சிக்கின்ற ஒரு விஷயத்தை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் எப்படி வேதத்தை வாசிக்கின்றோம், படிக்கிறோம்? All right. Okay. Now, first and foremost, most of you might be doing it. If you're doing it, it is once again a reiteration that what you're doing is right. முதலாவதாக நான் சொல்ல போகிற விஷயம் ஒருவேளை பலரும் செய்து கொண்டு இருக்கலாம். அப்படியே நான் சொல்வது நீங்கள் செய்வதாக இருப்பதுமே ஆனால் நீங்கள் செய்கின்றவற்றையே செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு மீண்டும் வலியுறுத்துகிற ஒரு விஷயமாக தான் அது இருக்கும். Excellent. Could not find a better translator than Roland, no? Okay. God bless you. All right. Now, the first and the foremost thing is, முதல் விஷயம், if you want to seriously study the word of God. நீங்கள் நிச்சயமாக வேத வசனத்தை படிக்க வேண்டும் என்று Hey சொன்னால், boys, for all of you only. Hey, listen, for all of you only I'm telling. Okay? So if you really want to study, not read. No, as you said, no, not read. If you really want to study, first and foremost, decide the time and the place where you want to sit and study. It can be your bedroom. It can be your study table. It can be your dining room. You got a chair there. Decide the time and place so that every day at that time, at that place, you go and study. நீங்கள் வேதத்தை வாசிக்காமல் அதை தாண்டி படிக்க விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், ஒரு நேரத்தையும் ஒரு இடத்தையும் குறித்து கொள்ள வேண்டும். அது பெட்ரூமாக இருக்கலாம், டைனிங் ரூமா இருக்கலாம், ஏதோ ஒரு இடம். அந்த குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்துக்கு கண்டிப்பா போயிடணும். You see, if you don't fix, you know what will happen? Today you will go to one place, then tomorrow you will say, doesn't matter, tomorrow evening I'll go. Then tomorrow evening when it comes, doesn't matter, next day morning, Wednesday morning I will study. Oh, it will keep on going like that. You will not be able to. You must fix the place and the time. நீங்கள் காலத்தையும் நேரத்தையும் குறிக்காவிட்டால் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், அந்த இடத்துல பார்த்துக்கலாம், இந்த இடத்துல பார்த்துக்கலாம் என்று சொல்லி நீங்கள் அதை தள்ளிக்கொண்டே போவீர்கள். ஆகவே நீங்கள் வேதத்தை முறையாக படிக்க விரும்பினால் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம், நேரத்தையும் குறிக்க வேண்டும், இடத்தையும் குறிக்க வேண்டும். Choose your favorite place. Which is the place you like very much? If it is in your bedroom, some parents say, no, my parents also said, I also used to say, don't sit in the bed and read, because you sit in the bed you will sleep. All that is nothing. It doesn't happen. When you have the mind to study, you will study wherever it is. உங்களுக்கு பிடித்த இடத்துல உட்கார்ந்து படிங்க. சில நேரங்களில் பெற்றோர் சொல்லுவாங்க, ஏய் படுக்கிற இடத்துல உட்கார்ந்து படிக்காத அப்படின்னு. எங்க அப்பா அம்மா அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. உங்களுக்கு எந்த இடத்துல பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல உட்கார்ந்து வாசிங்க. So the place that you like, fix that place and fix the time. உங்களுக்கு பிடித்த இடத்தை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்த நேரத்தையும் நியமித்துக் கொள்ளுங்கள், குறித்துக் கொள்ளுங்கள். Number 2. இரண்டாவது,
pick the right Bible with the right translation to read the Bible. சரியான வேதாகமத்தை, சரியான மொழியாக்கம் கொண்ட வேதாகமத்தை நீங்கள் தெரிவு செய்து You கொள்ளுங்கள். say in English, I'm talking about English because Tamil, I'm told, the Tamil translation you have is one of the best translations that you have. I forget the name, what it is called. I've written it out somewhere. I thought of it when I was sitting there. Bauer, beautiful, beautiful, beautiful. Thank you. The Bauer edition is your Tamil. That is the best translation that you could ever have. நான் ஆங்கிலத்தை மொழிபெயர்ப்பு என்று சொல்லும் பொழுது நான் ஆங்கில வேதாகமத்தை குறித்து தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அதிலே தான் அதிகமான மொழிபெயர்ப்புகள் உள்ளன. ஆனால் தமிழை பொறுத்த மட்டிலே பவர் மொழிபெயர்ப்பு தான் நம்ம எல்லாருக்கும் கைகளில் இருக்கக்கூடியது. நான் அறிந்திருக்கிறபடி நமக்கு கிடைக்கப்பட்ட ஆக சிறந்த மொழிபெயர்ப்பு இதுதான். ஆகவே தமிழை நீங்கள் இதை வைத்துக் கொள்ளலாம். Thank you, Michael. Now, in English, the King James Version is a 1611 version. நான் வாசித்துக் கொண்டிருக்கிற ஆங்கில மொழிபெயர்ப்புகளுள் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்பது 1611 ஆண்டு வெளியே வந்த மொழிபெயர்ப்பு. The English in 1611 is so different to 2024. 1611 உள்ள அந்த ஆங்கில மொழிக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய 2024வது ஆங்கில மொழிக்கும் வித்தியாசம் அதிகம். That is why you have so many translations. The translation that is most favorite, that helps me understand, is the New Living Translation. ஆகவே தான் உங்களுக்கு ஏராளமான மொழிபெயர்ப்புகள் உள்ளன. எனக்கு மிகவும் பிடித்த மொழிபெயர்ப்பு நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்பதாகும். This New Living Translation, they try to keep the original text as close as possible in translating and as understandable by the people who are reading it. இந்த நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனுடைய மகத்துவம் என்னவென்று சொன்னால், எந்த அளவுக்கு மூலை மொழியோடு கூட அது ஒற்றுமையாக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு ஒற்றுமையும் பார்ப்பார்கள். அதே நேரத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஆங்கில வார்த்தைகள் புரிந்து கொள்ள நிலைமையிலேயும் அது இருக்கும். There are 2-3 translations I forget. The New Living Translation is one which is one which I always use. 2-3 மொழிபெயர்ப்புகள் உள்ளன. அதிலே நான் அதிகம் பயன்படுத்தக்கூடிய மொழிபெயர்ப்பு நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். Now the third thing is, whichever passage you're reading, a verse, you're reading a chapter, whichever passage you're reading, or book or epistle or whatever that is, try to understand the context of that chapter or that verse. மூன்றாவது முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த பகுதியை படித்தாலும், அது ஒரு நிருபமாக இருக்கலாம் அல்லது தீர்க்க தரிசன புத்தகமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பகுதியாக இருந்தாலும் அதனுடைய பின்னணியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். All right, now when I say context, I'll give you a small example. பின்னணி என்று சொல்லும்போது அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். I'm sorry, I'm going beyond the time, but I think it's important for you to know. Let me give you a small example. Once a very well-known man of God went to a restaurant with a beautiful girl in the evening or the night. ஒரு மாலை நேரத்திலே ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார், பிரபலமான பிரசங்கியார் ஒரு பெண்ணை அழைத்துக் கொண்டு ஒரு ஹோட்டலுக்கு சென்றார். Now he went to that restaurant, only he was there, and there was an elderly middle-aged couple who was sitting in the restaurant. That is all. These 2 tables only were full. அந்த குறிப்பிட்ட உணவகத்திலே இந்த வயதான பிரபலமான இந்த மனுஷரும் இருந்தார், ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதியரும் அங்கே அமர்ந்திருந்தனர். After some time, this man of God got a message from his church member with a picture of both of them. He and the girl sitting there with a picture of both of them. He got it in his WhatsApp. கொஞ்ச நேரத்திற்குள்ளாக இவருடைய திருச்சபையாரிடத்திலிருந்து இவரும் அந்த இளம் பெண்ணும் உட்கார்ந்து இருக்கிற அந்த புகைப்படமானது அவருடைய வாட்ஸ்அப்லேயே அவருக்கு வந்தது. And the girl who was sitting with her was his daughter. அவரோடு கூட அமர்ந்திருந்த அந்த பெண்ணானவர் அவருடைய சொந்த மகளாக இருந்தாள். And the people who sent it, who could be the people who sent it? இதை அனுப்பின மக்கள் யாராக இருக்கக்கூடும்? The only other couple that is sitting there. அங்க இருக்கக்கூடிய இன்னொரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய அந்த தம்பதியர் தான். To the member in the church saying that, look at this man of God, he's sitting with a girl there in the restaurant, and then same thing came to the man of God himself. அந்த இன்னொரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய தம்பதியர் தான் இவர்களை புகைப்படம் எடுத்து அவருடைய சபையாருக்கு அனுப்பி அது இப்பொழுது இவருடைய செல்போனுக்கே வந்துவிட்டது. And the member who received it in the church responded back to that elderly couple and said, listen, the one who he is sitting with is his own daughter. அப்பொழுது இந்த குறுஞ்செய்தியை பார்த்து அந்த சபையை சார்ந்த நபர் யார் இந்த நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு திருப்பி அனுப்பினார், அவரோடு கூட அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருப்பது அவருடைய மகள். You see, that is the context. It is important to learn the context of any verse, any chapter, any book that you read. பிரியமானவர்களே, இதுதான் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையினுடைய பின்னணியை புரிந்து கொள்வதனுடைய முக்கியத்துவம். எந்த ஒரு பகுதியை வாசித்தாலும், எந்த அதிகாரத்தை வாசித்தாலும் அதனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையை, அதனுடைய பின்னணியை அவசியம் படிக்க வேண்டும். So first thing, what should you do? ஆகவே முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்? You should choose the place and the time. நேரத்தையும் காலத்தையும் தெரிவு செய்ய வேண்டும். 2, choose the
Choose the translation. இரண்டாவதாக In Tamil it does not matter. But தமிழுக்கு English, அவசியம் இல்லை, ஆனால் ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பை நீங்கள் choose the தெரிவு செய்ய வேண்டும். translation. Third, மூன்றாவதாக பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும். understand the situation. Okay. Fourth, நான்காவது விஷயம், is very important. There is something known as SPECK. Follow the SPEC method, which means ask questions when you're reading that chapter. I'll come to the SPEC later. Ask questions when you're reading that passage. உங்களுடைய வேத பகுதியை நீங்கள் எந்த பகுதியை வாசிக்கிறீர்களோ அந்த பகுதியிலே நீங்களே கேள்விகளை So, எழுப்புங்கள். what questions will you ask? என்ன கேள்வி எழுப்ப முடியும்? The questions you ask will be, you follow this method, SPECK. அந்த எப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்புவது என்பதற்கு தான் இந்த SPEK மெத்தட் என்று சொல்கிறார்கள். ECK, SPEC. SPECK ஸ்பெக் மெத்தட். Okay. SPECK is this. SPECK. Yeah, is the method you follow to ask questions. இந்த வழிமுறையை பின்பற்றி தான் நீங்கள் வேத பகுதியை எதை வாசிக்கிறீர்களோ அதிலே கேள்விகளை எழுப்ப வேண்டும். All right. Now, what does what does S stand for? அதிலே ஸ்பெக் என்கிற அந்த பிரயோகத்திலே எஸ் என்கிற எழுத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? 1 minute. அதனுடைய அர்த்தம் என்ன? I forgot. Let me get it. Okay, the translations in English I said is NLT, NIV, NKJV, ESV and NASB. ஆங்கிலத்திலே நான் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் எவைகள் என்று சொன்னால், எந்தெந்த மொழிபெயர்ப்புகளை பயன்படுத்தலாம் என்று சொன்னால், NIV பயன்படுத்தலாம், NLT, NKJV, ESV, NASB. All right. Okay. Now, what does SPEC stand for? Suddenly I forgot. 1 minute. It's very interesting. Okay. Now, what questions you need to ask? S stands for sin. When you read that chapter, find out what sin is there in my life. When I read the word of God, it's a two-edged sword, right? It will then speak to you and tell you you've gone wrong, or it will say you've done extremely well. So first find out if there is a sin. ஸ்பெக் என்ற வார்த்தையிலே முதல் எழுத்து எஸ் ஆகும். எஸ்ஸினுடைய அர்த்தம் பாவம். நீங்கள் வாசிக்கின்ற பகுதியிலே, ஏனென்றால் வேத வசனமானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறபடினாலே, நீங்கள் வாசிக்கிற பகுதியிலே அங்கே நீங்கள் தவிர்க்க வேண்டிய பாவங்களாக ஏதாகிலும் சொல்லப்பட்டுள்ளதா என்று கேள்வி கேட்க வேண்டும். Now, if there is anything like that, confess it before the Lord. 1 John 1:9 is the proof for that. அப்படி ஏதாகிலும் பாவம் நீங்கள் உங்களுக்கு உணர்த்தப்பட்டால், வேத 1 யோவான் 1:9 படியாக அதை அறிக்கை செய்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். Okay. P. Next is P. அடுத்த எழுத்து P என்பதாகும். What is the promise in that portion that நீங்கள் வாசிக்கிற பகுதியிலே உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிற வாக்குத்தத்தம் என்ன? Because the scripture has got many promises for all of us. ஏனென்றால் வேத வசனத்திலே ஏராளமான வாக்குத்தத்தங்கள் உள்ளன. All right. So the second is find out what is the promise for you so that you can hold on to that when you pray. ஆகவே நீங்கள் வாசிக்கிற பகுதியிலே நீங்கள் பிடித்துக் கொள்ளத்தக்கதான வாக்குத்தத்தம் ஏதாகிலும் உள்ளதா என்ற கேள்வியை எழுப்புங்கள். Next we finished S, we finished P. Now E, what is the example that I can follow? மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் E என்றால் எக்ஸாம்பிள் என்ற அர்த்தம். அதிலே நாம் பின்பற்றக்கூடிய ஏதாகிலும் ஒரு உதாரணம் இருக்கிறதா, எடுத்துக்காட்டு இருக்கிறதா? What is the example that I can learn, that I can follow from that passage? நான் கற்றுக்கொள்ள வேண்டிய, படிக்க வேண்டிய, பின்பற்ற வேண்டிய ஏதாகிலும் மாதிரி உள்ளதா? So in spec we finished S, P, E. What is the next alphabet? C. All right. C is there a command for me to follow? C என்றால் கமாண்ட் என்ற அர்த்தம். நான் பின்பற்ற வேண்டிய ஏதாகிலும் கட்டளை இருக்கிறதா? All right. And the last one is இறுதியாக K, right? What is it that I can know more about God from that? வாசிக்கிற பகுதியிலிருந்து தேவனை பற்றி கூடுதலாக நான் அறிந்து கொள்வதற்கு ஏதாகிலும் உண்டா? You see, use this spec method to study the Bible, and I'm telling you, you will be grossly benefited by this. நீங்கள் இப்படிப்பட்ட இந்த ஸ்பெக் வழிமுறையின்படி நீங்கள் வேதத்தை படிக்க ஆரம்பித்தால் நீங்கள் உண்மையாகவே அதிகப்படியான பலனை அதிலிருந்து பெறுவீர்கள். All right. These are some very short things which I practice, so I showed it to you, and I learned it recently. And even before that, I used doing it in a different methodology, but this put it in the right way. இந்த விஷயத்தை தான் நான் இப்பொழுது சமய நாட்களாக பயிற்சித்துக் கொண்டிருக்கிறேன். இதற்கு முன்பதாகவும் நான் இது போன்ற சில வழிமுறைகளை பின்பற்றுவேன் பல்வேறு விதங்களிலே. ஆனால் இது மிக நன்றாக இருக்கிறது, இதை நான் பின்பற்றி வருகிறேன். Before I close, those 4 points how to study the word of God is, first of all, find a place and a time. வேதத்தை எப்படி படிக்க வேண்டும்? நேரத்தையும் காலத்தையும் குறிக்க வேண்டும். Second is, 2, get a good translation. சரியான மொழிபெயர்ப்பு. Third one is, 3, பின்னணியை புரிந்து கொள்ள, understand the context. பின்னணியை புரிந்து கொள். And fourth, 4,
Yeah. கேள்விகளை எழுப்புங்கள். Yeah. Ask questions. What questions you will ask? எப்படிப்பட்ட கேள்விகள் எழுப்பீங்கள்? Follow the spec method. ஸ்பெக் முறையை பின்பற்றுங்கள். All right. I hope this study on El Shaddai has been useful to everyone, because as much it's been very useful to me, and I hope it's been useful to all of you. எல்ஷடாயை குறித்த இந்த படிப்பினை எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருந்ததோ அதுபோலவே உங்கள் அனைவருக்குமே பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். Thank you very much. I overshot the time by 10 minutes. I hope you will bear with me on that. மிக்க நன்றி. நான் கொஞ்சம் நேரத்தை கூடுதலாக 10 நிமிடங்கள் எடுத்துவிட்டேன். என்னை சகித்துக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். All right. I once again want to thank the Lord. Thank Brother Nyanraj, elders of this assembly, for having given me this privilege. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தினை கொடுத்தமைக்காக தேவனுக்கும் சகோதரர் ஞானராஜுக்கும் சபையினுடைய மூப்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் I'm also கொள்கிறேன். thankful to Roland that he made himself available for today. ரோலண்டுக்கும் நன்றி. And don't forget, next month 21st he's invited me. Make yourself available. God bless you all. Thank you very much. Thank you very much. Yeah.